வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம 12 ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிடலான்னு வந்திருக்கேங்க. 2026க்கான 12 ராசிக்கான பரிகாரம் நம்ம சேனலில் 12 ராசிக்கு தேவையான எல்லா முழு நீள பலன் இருக்குது. 2026க்கு மாத பலனும் இருக்குது. எல்லாமே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம இதுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு ரொம்ப முக்கியம் முருகப்பெருமானுங்க, செவ்வாய் பகவான். கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, மனசில் இருக்க குழப்பம் நீங்கி தைரியம் பிறக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். ரிஷபராசி. பௌர்ணமி அன்று அம்மனை தரிசித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை பார்க்கணும். இதுதாங்க உங்களுக்கு பரிகாரம். அடுத்து மிதுன ராசி. புதன் அன்று பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்குவது உறவில் விரிசல் நீங்கி சந்தோஷம் பெருகும். கடகராசி. திங்கள் அன்று குலதெய்வத்திற்கு நெய் தீபம் ஏற்ற மன அமைதி கிட்டும். சிம்ம ராசி. ஞாயிற்றுக்கிழமை அன்று தந்தை வழி பெரியோர்களிடம் ஆசி பெற்று நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். அதாவது அப்பா வழியில் இருக்கிற பெரியவங்ககிட்ட ஆசி வாங்கணுங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரிய பகவானுக்கு அதுதான் பிடிக்கும். கன்னி ராசி. சனிக்கிழமைகளில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவளிக்க பயம் அகன்று மகிழ்ச்சி தரும். துலாம் ராசி. வெள்ளிக்கிழமை மாலையில் வீட்டில் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி ஒலிக்கச் செய்து நிம்மதி நிலவும். விருச்சக ராசி. செவ்வாய் அன்று ஏழைகளுக்கு இனிப்பு வழங்க பகை நீங்கி மகிழ்ச்சி கூடும். தனுசு ராசி. வேலைக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாத்தி வந்தால் மனதுக்கு நிம்மதி உண்டாகும். மகர ராசி. சனிக்கிழமை காகத்திற்கு எள் கலந்த தயிர் சாதம் வைத்தால் மனதில் இன்பம் பெருகும். கும்பராசி. சனிக்கிழமை விநாயகரை தோப்புக்கரணம் போட்டு வழிபட்டு வர கவலைகள் நீங்கும். மீன ராசி. வேலைக்கிழமை அன்று சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம் செய்ய நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கான பரிகார வீடியோலாம் நம்ம பெரிய வீடியோவில் வந்துட்டுருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உங்கள் குறைகளை போடுங்க. அதுக்கான பரிகார வீடியோ போட்டுட்ருப்போம். இனிமேல் பெரிய வீடியோலையும் நம்ம பரிகாரம் சேர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.